களமிறங்கும் விஜய் யாருக்கு குறிங்கிறத பற்றி பார்க்கலாம். மக்களவை தேர்தல் முடிந்த கையோட நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் களமிறங்க தீவிரம் காட்டி வராங்க. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கும் போதே நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். தன்னுடைய மக்கள் இயக்க நிர்வாகிகளை கட்சி நிர்வாகிகளாக அறிவித்து அவங்கள மக்களவை தேர்தல் பணிக்காக யாரையும் விலைக்கு வாங்க முடியாமல் பண்ணிட்டார். கடந்த ஆண்டை போலவே அவர் இந்த ஆண்டும் அதிக மதிப்பெண் பெற்ற 10th 12th ஸ்டூடெண்ட் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் விழாவை 2 கட்டங்களாக நடத்த திட்டமிட்டிருக்கார். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து செயல்பட்டு வரக்கூடிய விஜய் சமீபத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார். அதோட அவங்கள விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கல்வி விருது விழா அப்படிங்கிற பெயரில் விஜய் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் நேரில் அழைத்து நாள் முழுக்க தானே தன் கைப்பட உதவித்தொகை வழங்கினார் விஜய். அரசியல் கட்சி தொடங்கிய பின்பு முதல் முறையாக மாணவ மாணவிகளை சந்திக்க உள்ளார் விஜய். இந்த முறையும் சட்டமன்ற தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து உதவித்தொகையை வழங்க இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களோட பெற்றோர் இல்லாமல் படித்து நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து உதவித்தொகை அவங்களுக்காகவும் வழங்க இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த ஆண்டு தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செய்ததில் சில குளறுபடிகள் ஏற்பட்டது. சரியாக மாணவர்களை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு ஒரு மாணவி வருத்தம் தெரிவித்தார். அதே போல் இந்த ஆண்டு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதால மாவட்ட வாரியாக மாணவர்களை தேர்வு செய்ய இணையதள லிங்க் அனுப்பப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த முறை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரே நாளில் விருது நிகழ்ச்சி நடத்தியதால் கடுமையான கூட்டம் ஏற்பட்டதோடு இரவு வரைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்தது. இதனால் ரொம்ப சோர்ந்து போனார் விஜய். அதோட மாணவர்களும் காலை முதல் இரவு வரை காத்திருந்தாங்க. இதனால் இந்த முறை பரிசளிப்பு விழாவை 2 கட்டங்களாக நடத்த திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. 2 கட்டங்களாக விஜய் நடத்துகிறார் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக. ஜூன் மாதம் 28ஆம் தேதியும் அதே போன்று இதில் முதல் கட்டம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி, 2வது கட்டம் ஜூலை 3ஆம் தேதியும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக மாவட்ட வாரியாக தனித்தனியாக உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. மாணவர்களே பெற்றோரிடமும் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்பதால் அவர்களை கையில் எடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். போன முறை பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பேசும்போதே பணம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாக்களிக்க கூடாது அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுமாறு வலியுறுத்தினார் விஜய். அது மட்டும் இல்லாமல் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி அரசியல் வெற்றியே முக்கியம் அப்படின்னு கோடிட்டு காட்டினார். இந்த முறை பரிசளிப்பு விழாவில் அரசியல் நெடு சற்று தூக்கலாக, அரசியலுடைய நெடி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்ச் வசனத்திற்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மாணவர்கள் அரசியலை கையில் எடுத்துதான் அறிஞர் அண்ணா வெற்றி பெற்றார். அசாமில் அசாம் கணபரிஷத் கட்சி, தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் போன்றோரும் மாணவர் அரசியலை கையில் எடுத்து வெற்றி பெற்றாங்க. இப்போது அந்த வரிசையில் இணைந்திருக்க முயற்சிக்கிறாரு நடிகர் விஜய். இந்நிலையில் மாவட்டம் தோறும் கட்சி அலுவலகங்களும் திறக்கப்பட இருக்கு. மேலும் கூட்டணி குறித்தும் நடிகர் விஜய் முடிவெடுத்து அறிவிப்பார் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் நடிகர் விஜயோட கூட்டணி அமைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிலையில் நேர்மையான அதிகாரி அப்படின்னு பெயரெடுத்த சகாயமும் விஜய்க்கு ஆதரவு தருவார் அப்படின்றாங்க. அதனால 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பரபரப்போடு காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே நடிகர் விஜய் பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார். திமுகவிற்கு அவர் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. ஆனால் பதவியேற்பவர்களுக்குத்தானே வாழ்த்து தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறாரு விஜயுடைய ஆதரவாளர்கள். மேலும் 2026 தேர்தலில் திமுக தானே முக்கிய போட்டியாளர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது தவிர இது மட்டும் இல்லாமல் கட்சி சார்பாக 100 நிர்வாகிகளை பதவியில் அமர வைக்க இருக்காராம். அதாவது 100 நிர்வாகிகளை நியமனம் செய்து கட்சியின் அடிமட்ட பணிகளை மேற்கொள்ள இருக்காரா விஜய்.
கடைசியாக பூத் கமிட்டியை சென்னையில் மட்டும் முதல் கட்டமாக அமைப்பது தொடர்பான பணிகளை விஜய் முடிவு எடுக்க இருக்காரா. இதற்கான பணிகள் இப்போது நடந்து வருதா. இனி வரிசையாக அரசியல் வாய்ஸ் ஒன்று வெளியே வரும், அதை கொடுக்க தயாராகி வருகிறார் விஜய் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள்.